இந்த 20வது தானியேல் தீர்க்கதரிசன வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பிரகாச திருச்சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பாடல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக எவரும் தலையிலே தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நாளை தந்து மிக நன்றி அப்பா. நாங்கள் இங்கே வந்து சிறு கூட்டமாக கூடி வர செய்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் பாடல் பாடப் போகிறோம். நல்ல குரல் வளத்தை தாங்கப்பா. எல்லோரும் கூடிய நாங்கள் காத்துக்கொள்ள நம்ம நேரத்துக்கு மைப்புறம் தாழ்மை கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக பாடலின் 312 3:1-2 கிறிஸ்துராஜ வாக்குத்தத்தத்தின் பேரில் என்ற பாடல். பாடலாக பாடல் 549 549 இயேசுவை சார்ந்திருத்தல் என்ற பாடல்.
பாடலாக பாடல் எண் 291 291 கடல் கொந்தளித்து என்ற பாடல். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த மாலை பொழுதில் உங்கள் யாவரையும் தானியேல் தீர்க்கதரிசன வேத பாடத்தின் வழியாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இணைய வழியாக படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதோடு நாம் யாவரும் நித்தியத்திற்கு ஆயத்தமாகி நமது நித்தியத்தை பரலோகத்தில் நாம் செலவழிக்கும்படியாக தேவனும் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் 20வது பாடத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். படிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற மகத்துவமுள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த நாளில் நாங்கள் இந்த தானியேல் வேத பாடத்தை தொடர கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவரும் உன்னதமானவரும் மகிமைப்படத்தக்கவரும் புகழப்படத்தக்கவரும் தொழுகைக்கு பாத்திரமாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே, இந்த நாளிலும் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இணைய போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் புரிந்து கொள்ளுகிற ஆவியம் கொடுத்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதோடு பிறருக்கும் அதை சொல்லி அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பாக்கியத்தை அடைய ஆண்டவர் உதவி தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் 20வது பாடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். கடந்த முறை நாம் தானியேல் புஸ்தகத்தை படிக்கும்போது 8ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனங்களை நாம் வாசித்தோம். அங்கு தானியேல் அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தில் அல்லது அந்த தரிசனத்தில் அவர் ஒரு 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறார். அந்த 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் பார்க்கிறார். அந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கும் இந்த ஆட்டுக்கடாவுக்கும் மோதல் உண்டானது, யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்தில் அந்த 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவுக்கு பலன் இல்லாமல் போனது. இதை 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அது
ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளை முறித்து போட்டது. இந்த வெள்ளாட்டுக்கடா அந்த 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவை மோதி அதிலுள்ள 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. ஆக இந்த ஆட்டுக்கடா மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இந்த வெள்ளாட்டுக்கடா அதனுடைய கொம்புகளை முறித்து அதை தரையில் தள்ளி மிதித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ 8வது வசனத்திலிருந்து இந்த நாளில் நாம் தொடரலாம். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா, என்னுடைய தொண்டை இன்னும் சரியில்லை, ஆகவே நான் மெதுவாக பேசுகிறேன். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலங்கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அது பலன் கொண்டிருக்கையில் பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. பாருங்க, வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது. அந்த 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவை மிதித்து போட்டது. இந்த வெள்ளாட்டுக்கடா மிகவும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தில் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அப்போ இந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு இருந்த கொம்பு உடைந்து என்ன ஆகிறது? 4 கொம்புகள் உருவாகிறது. 4 கொம்புகள் உருவாகிறது. இந்த 4 கொம்புகள் யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் முன்பதாகவே படித்திருக்கிறோம். நான் சொல்லி இருக்கிறேன். 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால், அந்த ஜாதியில 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அதாவது இந்த கொம்புக்கு இருந்த வல்லமை அது விழுந்த பிற்பாடு முளைத்தெழும்பின 4 கொம்புக்கு அல்லது ராஜ்யங்களுக்கு, முதலாவது இந்த கொம்புக்கு வல்லமை, 2 கொம்புகள் ஆட்டுக்கடாவை இடித்து போட்ட கொம்புக்கு அல்லது ராஜ்யத்திற்கு வல்லமை இல்லையாம். இதை யாரை குறிக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இதற்கு முன்பதாக நாம் படித்தோம். இந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அது 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவை மிதித்து போட்டது அப்படின்னு சொன்னால், அதற்கு முன்பதாக இருந்த மேதிய பெர்ஷியாவை அது மிதித்து போட்டது அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் படித்தோம். கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டர் மரித்த பின் அவனுடைய பேரரசு 4 பாகங்களாக பிரிந்து போனதை தான் இந்த 8வது வசனம் 22வது வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அலெக்சாண்டரின் 4 போர்ப்படை தளபதிகள் கிரேக்க பேரரசின் ஒவ்வொரு பகுதியையும் தங்களுக்கென பங்கிட்டு பிரித்து கொண்டார்கள். முதலாவது கசாண்டர் எனப்படுகிறவர், அவர் மேற்கு ராஜ்யத்தை, அதாவது மக்கதோனியாவை அவர் பங்கிட்டு கொண்டார். லிசிமேக்கஸ் வடக்கு ராஜ்யம் திரேஸ் எனப்படுகிற பகுதியை அவர் எடுத்துக்கொண்டார். டாலமி தெற்கு ராஜ்யம் எகிப்து, அரேபியா, பாலஸ்தீனா எனப்படுகிற இடங்களை எடுத்துக்கொண்டார். செலுக்கஸ் கிழக்கு ராஜ்யம் சிரியா, பாபிலோன், மேதியா போன்ற இடங்களை பிடித்து கொண்டார். ஆகவே இந்த கசாண்டர், லிசிமேக்கஸ், டாலமி, செலுக்கஸ் இவங்க எல்லாருமே 4 பேருமே 4 படை வீரர்களும் 4 அலெக்சாண்டர் ஆட்சி புரிந்த அல்லது அலெக்சாண்டர் பெற்றுக்கொண்ட 4 ராஜ்யங்களையும் அவர்கள் பிரித்து ஆளுகை செய்தார்கள். ஆனால் இங்கே 9வது வசனத்தில் பார்க்கிறோம் பாருங்க, அங்கும் மீண்டும் ஒரு சின்ன கொம்பு புறப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக 7ஆம் அதிகாரத்தில் கெடியும் பயங்கரமான மிருகத்திற்கு இருந்த 10 கொம்புகளின் மத்தியில் ஒரு சின்ன கொம்பு முளைத்ததை நாம் 7ஆம் அதிகாரத்தின் சத்தியங்களில் படித்தோம். இப்போ மீண்டும் அந்த சின்ன கொம்பை பற்றி 8ஆம் அதிகாரத்திலையும் தேவன் குறிப்பிடுகிறார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று.
ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. இந்த சின்ன கொம்பு மீண்டுமாக இங்கே வருகிறது. சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, யார் இந்த சின்ன கொம்பு? தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள அதனுடைய செயல்களின் அடிப்படையில் அது யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமாக நாம் படிக்க போகிறோம். மேதிய பெர்ஷியா மற்றும் கிரேக்க சாம்ராஜ்யங்களின் பெயர்கள் இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்டது போல இந்த சின்ன கொம்பை பற்றி ஆண்டவர் தெளிவாக இந்த சின்ன கொம்பு யார் என்பதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் மேதிய பெர்ஷியா கிரேக்கம் ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த சின்ன கொம்பை பற்றி அவர் வெளிப்படையாக சொல்லாமல் அவர் மறைமுகமாக அதனுடைய குணாதிசயங்களை சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நடத்துகிறார். இந்த சின்ன கொம்பை அடையாளம் காண்பதற்குரிய சில குறிப்புகளை இந்த நாளில் நாம் படிக்க போகிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகள். 7ஆம் அதிகாரத்தில் நாம் பல காரணங்களை படித்தோம், பல குறிப்புகளை படித்தோம். எப்படி இந்த சின்ன கொம்பு யாரை குறிக்கிறது, இந்த சின்ன கொம்பு யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதனுடைய குண லட்சணங்களை வைத்து நாம் படித்தோம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். 4, 8, 9வது வசனங்கள். 4வது வசனம் முதலாவது வாசிக்கலாமா? அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. இந்த ஆட்டுக்கடாவுடைய வல்லமையை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லுது 4வது வாக்கியத்தில். இந்த ஆட்டுக்கடா யார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேதிய பெர்ஷியா. அடுத்தது 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. பார்த்தீங்களா? 4வது ஆட்டுக்கடா வல்லமை கொண்டதாம். 8வது வசனத்தில் வெள்ளாட்டுக்கடா மிகவும் மிகுதியும் வல்லமை கொண்டது. 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அப்போ 3 வித்தியாசங்களை இங்கே பார்க்கிறோம். became great, அது 4வது வசனத்தில் ஆட்டுக்கடா became great. இந்த வெள்ளாட்டுக்கடா waxed very great. இந்த சின்ன கொம்பு waxed exceedingly great, அதாவது மிகவும் பெரிதாயிற்று. அப்போ இந்த ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா என்றால், வெள்ளாட்டுக்கடா கிரேக்கம் என்றால், நிச்சயமாக அடுத்தது waxed exceedingly great அல்லது மிகவும் பெரிதான அந்த ராஜ்யம் எதுவென்று நமக்கு நன்கு புரிந்து கொள்ள முடியும். நாம் போன 7ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தது போல, எப்படி ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு கீழாக பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக்கு, அடுத்தது ரோம் இருந்ததோ, அதே பட்டியலைத்தான் ஆண்டவர் இங்கேயும் குறிப்பிட்டு பேசுகிறார். இந்த 9வது வசனமும் அதைத்தான் குறிப்பிடுகிறது. வாசிக்கலாமா? 9ஆம் வசனத்தில் முத என்ன பார்க்கிறோம்? இந்த சின்ன கொம்பு யார் அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்தில் உள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியாவா இருக்கும் பொழுது, 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாட்டுக்கடா கிரேக்க சாம்ராஜ்யமாக இருக்கும்போது, 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த சின்ன கொம்பு நிச்சயமாகவே அடுத்தது அலெக்சாண்டர் மன்னன் ஆட்சி புரிந்த அலெக்சாண்டருக்கு அடுத்தது, அதாவது அலெக்சாண்டருடைய 4 தளபதிகளுக்கு அடுத்ததாக நிச்சயமாக அந்த ரோம சாம்ராஜ்யத்தை தான் குறிப்பிட வேண்டும். 2வது காரணம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு எதிராக மிகவும் பெரிதாயிற்று. ரோம் கிமு 168ஆம் வருஷத்தில் மேற்கத்திய ராஜ்யமான மக்கதோனியாவை கைப்பற்றியது முதல் தனது உலகை வெல்லும் பணியை 168 கிமுக்கு முன்னாடியே துவங்கியது. கிமு 30 தெற்கே இருந்து, இங்கே கரெக்டாக சொல்கிறார் பாருங்க ஆண்டவர், தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக
கிமு 30 தெற்கே இருந்த எகிப்தை ரோமாபுரி தனது சாம்ராஜ்யத்தில் ஒரு மாகாணமாக்கி கொண்டது. கிமு 65 கிழக்கே இருந்த சீரியாவையும் ரோமாபுரி தனது சாம்ராஜ்யத்தில் ஒரு மாகாணமாக்கி கொண்டது. வேத வசனங்கள் அடிப்படையில் இந்த சிங்காரமான தேசம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு எதிராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அப்படின்னா இந்த சிங்காரமான தேசம் என்பது யூதேயாவை அல்லது தேவனுடைய நகரமாகிய எருசலேமை குறித்த ஒரு நகரமாக இருக்கிறது. இப்போ இந்த சின்ன கொம்பு அதற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று என்று வாசிக்கிறோம். கிமு 63 பாலஸ்தீனாவை ரோமர்கள் தங்களது சாம்ராஜ்யத்தில் ஒரு மாகாணமாக்கி கொண்டது மட்டுமின்றி காலப்போக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் அழித்து பூமி எங்கும் யூதர்களை சிதறடிக்க செய்தவர்கள் இந்த ரோமர்கள். நமக்கு நன்றாகவே தெரியும், கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழும்போது, அவர் பிறந்து வரும் பொழுது ரோமருடைய ஆட்சிதான் இருந்தது என்பதை நாம் அறிவோம். 3வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து, எது அந்த சின்ன கொம்பு கிழக்குக்கும் மேற்குக்கும் எதிராகவும் சிங்கார தேசத்திற்கு எதிராகவும் மிகவும் பெரிதான அந்த சின்ன கொம்பு என்ன ஆனதாம், அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதை சேனையாகிய நட்சத்திரங்களின் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். இங்கே 10வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், அதன் சேனையாகிய நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 24வது வசனத்தில் பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் என்று இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் ஆகிய இயேசுவை குற்றப்படுத்தி சிலுவையில் அறைந்து கொலை செய்த பொந்தியு பிலாத்து மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் ரோமர்கள் தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு, பவுல் 1ஆம் நூற்றாண்டில் கொடூரமாக கொலை செய்த சக்கரவர்த்தி நீரோவும், அப்போஸ்தலனாகிய யாக்கோபை சிறைச்சேதம் செய்த சிற்றரசன் ஏரோதும் ரோம ஆதிக்கத்தை சேர்ந்த ஜனங்களே. பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆட்சியே தேவ ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான். அவங்களுடைய அதிகாரமே பிறரை நாசம் போக்குவதாகத்தான் இருந்தது. இதுதான் இந்த சின்ன கொம்புடைய பயங்கரமான மோசமான குணம். யுகங்கள் நெடுகிலும் விசேஷமாக 1260 ஆண்டுகளாக நீடித்த இருண்ட காலங்களில் 5 முதல் 10 கோடி தேவ ஜனங்களை அழித்து போட்ட அரக்க ராஜ்யம்தான் இந்த ரோமாபுரி ராஜ்யம். கிட்டத்தட்ட 5 முதல் 10 கோடி ஜனங்கள் அந்த காலத்தில் நாசமாக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். கத்தோலிக்க மத கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்ட 3 கொம்புகளாகிய ஹெருலி, வாண்டல்ஸ் மற்றும் அஸ்ட்ரோகோத் ஆகிய அரசுகளை இந்த போப் மார்க்கம் வேரோடு அழித்து விட்டதை தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். மீண்டும் இந்த 8ஆம் அதிகாரத்தில் அந்த சின்ன கொம்பு எழும்பி பரிசுத்தவான்களை தரையிலே தள்ளி அழிப்பான் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது யாராக இருப்பா? நிச்சயமாக ரோமாபுரி தான். 23வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். A king of fierce countenance. மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா. மூர்த்த முகம் கொண்ட ஒரு ராஜாவை பற்றி வசனம் கூறுகிறதாயினும் இது ஒரு தனிநபரை குறிக்கிற ஒரு காரியம் அல்ல, இது ஒரு அமைப்பை குறிக்கிற ஒன்று. பொதுவாக ராஜா, ராஜ்யம் ஆகிய வார்த்தைகள் ஒரே அர்த்தத்துடன் மாறி மாறி 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனங்களையும் நான் வாசிக்க முடியும், 6ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரே ஒரு ராஜாவை குறிக்கிறதல்ல, அது ஒரு அமைப்பை குறிக்கிறதாகவும் இருக்க முடியும். 17வது வசனம் உதாரணமாக தானியேல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். பார்த்தீங்களா, எழும்புகிற
பெரிய மிருகங்களும் 4 ராஜாக்களாக குறிக்கப்படுகிறது. 23வது வசனம் 7ஆம் அதிகாரத்தில் அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியில உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே ராஜா ராஜ்யம் என்பது ஒரே அர்த்தமுடையதாக மாறி மாறி சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இருபத்தி 4வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி, he shall destroy wonderfully. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது, எசேக்கியேல் 21:31, என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊற்றி மிருக குணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமை உள்ளவர்களும் ஆகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். எப்படி அவர்கள் அழிப்பார்கள் என்று சொல்லி முன்னறிவித்திருக்கிறாரோ, அதே போல தேவ ஜனங்களும் அழிக்கப்படுவார்கள், பாதிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். கிபி 70 ரோம படை எருசலேமை தாக்கி அழித்த போது 11 லட்சம் யூதர்களை படுகொலை செய்தது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை உறுதி செய்வதாக இருக்கிறது. லட்சக்கணக்கானவர் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு இந்த பாப்பு ரோமை காரணமாக இருந்தது. பேப்பல் ரோம் என்று சொல்லுவாங்க, பாப்பு ரோம், இதுவே காரணமாக இருந்தது. 25வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். பார்த்தீங்களா, ஆண்டவர் துல்லியமாக அவனுடைய குணலட்சணங்களை சொல்லுகிறார். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி, அவனுடைய வேலையினால, அவனுடைய தந்திரத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி, தந்திரமான செயல்பாடு, வஞ்சகம் மற்றும் தந்திரமான செயல்பாடு எனும் கொள்கையை மற்ற அரசுகளை காட்டிலும் ரோம அரசு அதிகமாக பயன்படுத்தி பற்பல தேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறது. அஞ்ஞான ரோமையும் பாப்பு ரோமையும் இவ்விதமாகவே செயல்படுத்துகிறது. உதாரணமாக பார்த்தோன்னு சொன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் 8வது வசனம், பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். எதற்கு? பிள்ளையை கொண்டு போட திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். எதற்கு? நல்ல செய்திகளை கொண்டு வரும்போது அவர்களை தேவனை பணிந்து கொள்வதற்கல்ல, கொலை செய்வதற்காக திட்டத்தோடு. ரோம அதிகாரியான ஏரோது ராஜா குழந்தையாக பிறந்திருந்த இயேசுவை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே எப்படி தந்திரமாக சாஸ்திரிகளிடம் பேசினான் என்பதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் அந்த மன்னன். அஞ்ஞான ரோமின் தந்திரமான செயல்பாட்டுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகவும் இருக்கிறது. பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய உபாய தந்திரம், எவ்வளவு பெரிய உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான நேரடியான செயல்பாடை அவர்கள் செய்தார்கள். தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் திருப்பி பார்க்கும்போது, தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிற விரோதமாக எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அவன் அழிக்கப்படுவான், ஆனால் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் ஆரம்ப நாட்களில் பாடம் படிக்கும்போது படித்தோம். நேபுகாத்நேச்சர் மன்னன் கண்ட சிலை கடைசியில் ரோமராஜ்யத்திற்கு பிறகு பிரிக்கப்பட்ட நாடுகளுக்கு பிறகு அந்த களிமண்ணும் இரும்பும் கலந்த கலவையில் இருக்கும் பொழுது
இருக்கும்போது தூரத்திலிருந்து மனித கரங்களால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லை போன்று ஒன்று வந்து அருகாமையில் வந்து இந்த அந்த சகல ராஜ்யங்களையும் சுக்குநூறாக்கி போட்டதே அதே போல் அதுதான் நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து கொண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டதே அதே போல தேவன் தான் இந்த சின்ன கொம்புக்கு ஒரு முடிவை கொண்டு வர இருக்கிறார். கடந்த காலத்தில் இருந்த ரோம சாம்ராஜ்யம் உட்பட ஒவ்வொரு ராஜ்யமும் மனிதர்களின் கைகளில் விழுந்தது. பாபிலோன் மேதியன் ஆகிய தரியுவின் கையில் விழுந்தது. மேதிய பெர்சியா மகா அலெக்சாண்டர் கையில் விழுந்தது. கிரேக்க ராஜ்யமும் கொள்ளையடிக்கும் ரோம படைகளின் கையில் விழுந்தது. ஆனால் பாப்பு ரோம் மாத்திரம் மனிதனுடைய கைகளினால் அல்ல, தேவனுடைய செயலினால் அழிவை சந்திக்க காத்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில், ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஆகவே மேற்கண்ட கூற்றுகளின்படி சின்ன கொம்பு வல்லமையானது அஞ்ஞான ரோமையும் பாப்பு ரோமையும் தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் பார்க்க போகிற இன்னும் சில முக்கியமான விளக்கங்கள் சின்ன கொம்பு வல்லமை போப்பாதிக்கம்தான் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவைகள் உறுதி செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது வசனம், 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், 10 வரைக்கும் முடிச்சிட்டோம். 11வது வசனம், அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி. சேனையினுடைய அதிபதி யார்? இந்த சேனையினுடைய அதிபதி என்னும் நாமம் அல்லது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்கிற அந்த பதம் வரும் பொழுதெல்லாம் இது யாரைத்தான் குறிக்கிறது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. சிறிதும் சர்ச்சைக்கு இடமில்லாமல் அல்லது சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி இயேசுவையே அது சுட்டி காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்கு மேலாக இன்றளவும் தன்னை வானளவு உயர்த்தி கொண்டிருக்கும் மதம் பிடித்த மார்க்கம் போப்பு மார்க்கமே என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு இணையாக தன்னை உயர்த்தும் அந்த பாவ மனிதனை பற்றி பவுல் முதல் நூற்றாண்டிலேயே முன்னுரைத்து வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. 4வது வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறானாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பார்த்தீங்களா? அவன் தேவனை போல உட்கார்ந்துட்டு தேவனை போல நான் தேவன் தான் என்று தன்னை காண்பிக்கிறவனாக இருப்பான். இன்றைக்கு சபைகளில் என்னென்ன நடக்கிறது தெரியுதா? ஜூன் 20ஆம் தேதி 1894ஆம் ஆண்டு போப் 13ஆம் லியோ எழுதிய கடிதத்தில் அவர் எழுதியதாவது, சர்வ வல்லமையுள்ள தேவனின் இடத்தை நாங்கள் இந்த பூமியில் பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய தூஷணம்! சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இடத்தை யார் பெற்றிருக்கிறதாம்? இந்த சபை பெற்றிருக்கிறதாம். போப்பை பார்த்து கிறிஸ்டோபர் மார்சல் என்னும் கார்டினல் சொல்லுகிறார், நீரே மெய்ப்பர். கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பர் என்னும் போது இந்த கார்டினல் போப்பை பார்த்து நீரே நல்ல மெய்ப்பர், நீரே பரிகாரி. எவ்வளவு பெரிய வார்த்தை! பரிகாரி, பாவத்திற்கு பரிகாரம் செய்தவர் போப்போ. உங்களுடைய பாவத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கும் மீட்பை தந்தவர் போப்பா? இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோம். அவருடைய இரத்தமே நமக்கு ரட்சிப்பின் வழியை ஆயத்தம் செய்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீரே நிர்வாகி. கடைசியாக
பூமியில் நீரும் ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டினல் சொன்னாராம். எவ்வளோ பெரிய தூஷணம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தூஷணம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அதிபதிகளுக்கு அதிபதி என்ற நாமமும் 11ஆம் வசனத்தில் வருகிற சேனையினுடைய அதிபதி என்ற நாமமும் நமது மத்தியஸ்தரும் பிரதான ஆசாரியமான இயேசுவை மட்டுமே குறிப்பிடுகிறது. அவரை தவிர வேறெந்த மனுஷனுக்கும் அது ஒருபோது பொருத்தமுடையதாகவும் இருப்பதில்லை. அதை சுட்டிக்காட்டவும் எடுத்துக்கொள்ள நாம் முடியவே முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அவரே அதிபதிகளுக்கு அதிபதியும் சேனையினுடைய அதிபதியுமாக இருக்கிறார். ஆனா இந்த போப் மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சேனையின் அதிபதியான, அதாவது பிரதான ஆசாரியரும் நமது மத்தியஸ்தருமான கிறிஸ்துவின் இடத்தில் பாதிரிமார்களையும் பரிசுத்தவான்களையும் நிறுத்தி கொண்டு அவர்களையே தேவனுக்கும் மனிதருக்கும் இடையிலான மத்தியஸ்தர்கள் என்று இன்றும் பெருமை பாராட்டி பலரை வஞ்சகப்படுத்தி பலரையும் வஞ்சகத்திற்குள்ளாக்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த 11ஆவது வசனத்துடைய 2வது பாகத்தை வாசிக்கும் போது, அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அன்றாட பலி, இதை குறித்து படிக்க வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஸ்தானம், அன்றாட பலி, இவைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதையும் படிப்போம். நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அறிந்திருந்தல் நிச்சயம் அவசியம். அப்பொழுதுதான் அன்றாட பலியை பற்றி நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள முடியும். அஞ்ஞான ரோமையும் சரி, பாப்பு ரோமையும் சரி, இரண்டுமே அன்றாட பலியை நீக்கி பரிசுத்த ஸ்தானத்தை தள்ளுண்டு போக செய்தது. எப்படி எனில், கிபி 70ஆம் ஆண்டில் ரோம படைத்தளபதி தீத்து டைட்டஸ் பிற்பாடுதான் அவர் ராஜாவானார். அவர் ரோம படைத்தளபதியாக இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு தீ வைத்து கொளுத்திய போது அது முற்றிலும் அழிந்து போனது. இப்படித்தான் பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டு அதன் வழிமுறைகள் எல்லாம் நீக்கி போடப்பட்டது. இது அஞ்ஞான ரோமின் காலத்தில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான சம்பவம். இந்த சம்பவம் ரோம் ஒருவேளை வந்து படையெடுத்திருக்கலாம், ஆனால் அங்கிருந்த யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் அமைந்தது. அஞ்ஞான ரோமம் என்பது போப் பேரரசு என்றும், பாப்பு ரோமை பேப்பல் ரோம் என்பதும் ரோம திருச்சபையை தான் குறிப்பிடுகிறது. அதாவது பேகன் அல்லது ஏன்ஷியன் ரோம் என்பது ரோமன் எம்பையராக சொல்கிறாங்க. இன்னும் பேப்பல் மற்றும் கிறிஸ்டியன் ரோம் என்பது ரோம திருச்சபையை அவர்கள் திருச்சபையாக பார்த்து பேசுகிறார்கள். பாப்பு ரோமை அன்றாட பலியை நீக்கியதா, மேலும் பரிசுத்த ஸ்தானத்தை தள்ளுண்டு போக செய்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள கிறிஸ்துவின் பரலோக ஆசாரிய ஊழியம் பற்றி நாம் தெள்ள தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற நாட்களில் படிக்கலாம். ஆசரிப்பு கூடாரம் சுத்திகரிக்கப்படுகிறதை குறித்து நாம் படிக்க போகிறோம். சின்ன கொம்பு ரோம ஆதிக்கத்தை தான் குறிக்கிறது என்பதற்கு நாம் பல ஆதாரங்களை தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல இந்த 8ஆம் அதிகாரத்திலையும் பல குறிப்புகளோடு நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் இந்த 8ஆம் அதிகாரத்திலையும் அதனுடைய ஆதாரங்களை குறித்திருக்கிறார். ஆனால் முழுக்க இவைகள் அந்த போப் ஆதிக்கத்தை தான் அல்லது ரோமாபுரியை தான் குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டும் 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 ஒரு காரியத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். உங்களை வஞ்சிப்பதற்காக இந்த உலகத்தில் ஒருவன் வந்திருக்கிறான். உங்களை கீழ்ப்படுத்துவதற்காக உலகத்திலே ஒருத்தன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்தை எடுத்து அவருக்கு பதிலாளி என்று சொல்லி தேவதூஷணம் செய்கிற ஒரு மனுஷனும் இருக்கிறான். கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் 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 நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, நன்மைக்கும் தீமைக்கும் நன்மையும் தீமையினுடைய வித்தியாசத்தை நாம் அறிந்து தேவன் பக்கம் நிற்க வேண்டுமா இல்லை உலகத்தினுடைய ராஜ்யங்களின் பக்கத்தில் நிற்க வேண்டுமா என்பதை நாம் வகையறுத்து தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை நமக்கு மீண்டும் மீண்டுமாக கொடுக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆட்டுக்கடா, 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, அப்புறம் அந்த வெள்ளாட்டுக்கடாக்கு பிற்பாடு வந்த சின்ன கொம்பு,
இவைகள் எல்லாம் ஆண்டவர் தெளிவாக அதனுடைய குணலட்சணங்களை சொல்லுகிறார். ஆட்டுக்கடா மேத பெர்ஷியா என்றும் வெள்ளாட்டுக்கடா கிரேக்க சாம்ராஜ்யம் என்பதையும் ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த சின்ன கொம்பை மட்டும் போப் மார்க்கம் அல்லது ரோம ராஜ்யம் என்பதை தேவன் தெளிவாக சொல்லவில்லை. பல குணலட்சணங்களை சொல்லி அவர்கள் செய்த சகல துன்பங்களையும், கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விதித்திருந்த சகல பாடுகளையும் சொல்லி அவர்கள் யார் என்பதை வெட்டா வெளிச்சமாக ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை நேரடியாக சொல்லி இருந்தால் இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி, அப்பா, இந்த பாடங்களை எல்லாம் நாங்கள் படிக்கிறோம், எங்கள் வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கையாக மாறன ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் அந்த வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்தில் இருந்து விடக்கூடாதப்பா. நாங்கள் இயேசுவையே பின்பற்றுகிற பிள்ளைகளாக, பிரதான ஆசாரியராக இயேசுவையே நாங்கள் பணிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, அவருக்கு முன்பதாகவே நாங்கள் மண்டியிடுகிற பிள்ளைகளாக நாங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் தரித்திருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் படிக்க போகிறோம். இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தை நாம் முடிக்கும் போது, கிறிஸ்து வரும்போது நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்ற மனநிலையை நாம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் இதை நாம் படிக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவம், நடக்க போகிற தீர்க்க தரிசன சம்பவங்கள், இது அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில நான் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய வருகை சமீபம். அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தமாகும் விதத்தில் நாம் தேவனை சார்ந்திருப்போம். தினமும் தேவனை தொழுது கொள்வோம். தினமும் அவரையே பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, வேதத்தின் வழியாக இந்த உலகத்தின் அதிகாரங்களை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்திலும் எங்கள் யாவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், ஆத்தும தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல இன்னல்களையும் நீக்கி, துன்பங்களை நீக்கி, துயரங்களை அப்புறப்படுத்தி, தேவனே, கிறிஸ்துவுக்குள் எல்லா நேரத்திலும் நாங்கள் சந்தோஷமாக கழிகூறுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திற்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாங்கள் படிக்க ஆண்டவரை இன்னும் நாங்கள் இயேசுவை நெருங்கிக் கொள்ளுகிற வாக்கியத்தை பெற தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், வழிநடத்தலும், சந்தோஷமும், சமாதானமும், ஆறுதலும், தேர்தலும், பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.